ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சுக்கிரனுடைய அதிபதி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். உறவுகளில் நிறைய இப்போ மேரேஜ் வந்து ரிஷபராசிங்க. இப்போ 2 மாதம் 3 மாதம் முன்னாடிலாம் மேரேஜுக்கு எப்படிங்க மேடம் எடுக்கிறதா வேண்டாமா நிறைய ஒரு கேள்விகள். ஜாதகம் பார்க்க வரவங்க ரிஷபத்திற்கு நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயோ கோச்சாரமாக வரக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு, கிரக சேர்க்கை, அதே போல் தசாபுத்தி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்கு அமோகமான மாதம்னு சொல்லலாம். விளைச்சல் நல்லா இருக்கும். இந்த கேது ஒரு விஷயத்தை தடை பண்ணினாலும் சிறப்பான விஷயத்தை கொடுக்கறக்கு, வீடு யோகமாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு புதிய தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பில் கேதுவுடைய தடையையும் சனி பகவானோட வக்கர நிலையும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கோச்சார அமைப்பை வைத்து ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கான வழிபாட்டு முறை கண்டிப்பாக ஒரு தடவை ஈச்சனாரி போயிட்டு வந்துருங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறது இல்லைங்க எனக்கு நல்ல ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துருங்க. அதில் கொண்டக்கடலை என்ன வஸ்திரம் வாங்கி பிள்ளையாருக்கு சாத்தணும், எவ்வளோ தீபம் போடுறது, இந்த மாதிரி சூட்சுமங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக.